காலையில் எழுந்ததிலிருந்து இரவு உறங்கப் போகும் வரை நாம் தேடுவது மகிழ்ச்சியை மட்டும்தான். ஆனா அந்த சந்தோஷத்துக்கு எது தடைன்னு தெரியுமா? சௌகரியமான மனசுக்கு சௌகரியமான ஒரு உடம்பு தேவைப்படுது. இந்த உடம்பு ஒரு வாகனம். இந்த வாகனத்துக்கு நாம போடுற எரிபொருள் அதுக்கு கொஞ்சம் கூட பொருந்தாம இருந்தா என்ன ஆகும்? உங்க கார் வீணா போகாதா? நமக்கு ஏன் அடிக்கடி டயர்ட் ஆகுது? எதுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உங்களுக்கு டென்ஷன் வருது? இதுக்கெல்லாம் காரணம் நம்ம உடல் நம்மகிட்ட ஒரு ரகசியத்தை சொல்ல ட்ரை பண்ணுது. அந்த ரகசியத்தை நீங்க கேட்க மறுக்கிறீங்க. உங்க வீட்டுக்கு பிடிச்ச உணவை உங்க உடலுக்கு பிடிக்குமா? யோசிச்சு பாருங்க. எல்லாரும் சத்தான உணவுன்னு ஒரு பட்டியலை கொடுப்பாங்க. ஆனா அந்த சத்து உங்க உடம்புக்கு சண்டை போடுதா இல்ல ஒத்துழைக்குதா? என்னோட உடம்பு ஏன் இப்படி இருக்கு? இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு விடை தெரிய போகுது. உடலின் 3 வடிவங்கள் வாதம், பித்தம், கபம் என்னென்னு பார்க்கலாம். உங்க உடம்பு எந்த வகை? அதை எப்படி சிம்பிளா கண்டுபிடிக்கிறது? உங்க உணவை நீங்களே டிசைன் பண்ண போறீங்க. இதுதான் உங்க ஆரோக்கியத்துக்கான கடைசி பாடம். இறுதி வரை பாருங்கள். 3 சக்திகள் வாதம், பித்தம், கபம் என்றால் என்ன? உங்க உடம்புக்குன்னு ஒரு நேச்சர், இயல்பு இருக்கு. நீங்க யாரு, எந்த நோய் வரும், இது எல்லாமே இந்த நேச்சர் தான். இந்த 3 சக்திகள் தான் எல்லாத்துக்கும் காரணம். வாதம், பித்தம், கபம். இந்த 3ம் உடம்புக்குள்ள ஒரு நாளும் சண்டை போடக்கூடாது. 3ம் சமமா இருந்தா நீங்க தான் உலகத்தோட ஆரோக்கியமான ஆளு. ஆனா பொதுவா எல்லாருக்கும் இந்த 3ல ஏதோ ஒன்னு அதிகமா இருக்கும். அதுதான் உங்க உடல் வகை. சரி, இந்த கான்செப்டை ஈஸியா புரிஞ்சுப்போம். வாதம், காற்று. உங்க ரத்தம் ஓடுறது எல்லாமே வாதம்தான். பித்தம், நெருப்பு. உங்க பசி, கோபம், அறிவு எல்லாமே பித்தம்தான். கபம், நீர் பிளஸ் மண். உங்க உடம்போட உறுதி, நிலைப்புலி எல்லாமே கபம்தான். உங்க எலும்பு, தசை, உடல் எடை எல்லாமே இதுதான். உங்க உடம்பு எந்த வகைன்னு ஒரு சிம்பிள் செக்லிஸ்ட் வழியா கண்டுபிடிக்கலாம். இப்ப 3 வகையா உங்க உடம்பை பிரிக்க போறோம். உங்க உண்மையான நேச்சரை கண்டுபிடிங்க. உங்களுக்கு அதிகமா ஒத்துப்போற பண்புகளை மட்டும் தேர்ந்தெடுங்க. உங்களுக்கு பிடிச்ச உணவை உங்க உடலுக்கு கொடுங்க. இந்த காணொளியை விரிவாக பார்க்க விரும்பினால் கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்து பார்க்கலாம்.